மொட்டை அடிச்ச உடனே 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு சந்தனம் தேய்க்காம இதை தேய்ச்சிட்டு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஆக்சுவலி சூடு பண்ணி தேய்க்கணும் இல்லை காய்ச்சல் வந்துடும் வெதுப்பாக தேய்க்கணும் அண்ட் வந்து அது ஃபேஸில் வடியக்கூடாது இந்த கத்தியெல்லாம் பிளேட்லாம் பட்டுருக்கல அதெல்லாம் நம்ம டீ கூட போடாமல் விட்டுருவோம் ஒருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ண பிளேட் இன்னொருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ணிட்டாங்க நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம் ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டோன்னே அது ஒரு ஆன்டிசெப்டிக் ரெண்டாவது முடி அது மாதிரி அடர்த்தியாக வரவே வராது கிருதி சூப்பராக வளரும் ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்கு மாட்டாது முடி சில்கியாக இருக்க ஃப்ரிஸி இல்லாமல் இருக்கு அப்புறம் நம்மளோட முடி வந்துட்டு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு பளபளப்பு ஒரு கிளாம் ஒரு ஷைன் இருக்கும்ல அது வந்து இப்போ நம்ம நிறைய கெமிக்கல் ஷாம்பூஸ்லாம் போடும்போது அது போயிடுது இல்லை தலைக்கு குளிச்ச தலைக்கு அப்புறம் இந்த பேக் வந்து ஆஃப்டர் பாத் இப்போ நேற்று நான் தலைக்கு குளிச்சிட்டேன் நாளைக்கு வந்து நான் பழைய தண்ணி எடுத்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு தலையில் தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அலசிடணும் எதையுமே கொஞ்சம் சூடு பண்ணி தேய்க்கணும் இல்லை சளி பிடிச்சிடும்ல சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் எல்லாமே குளிர்ச்சிங்கிறப்ப எல்லாமே குளிர்ச்சி நம்ம வந்துட்டு ஒழுங்காக நம்ம தலையை வந்துட்டு சூடு பண்ணாமல் தேய்ச்சிட்டோம்னா சைனஸ் வந்துடும் தலைவலி வந்துடும் லாங் டேர்ம் போடுறதுக்கு இது எல்லாமே லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸில் போய் வாஷ் பண்ணிடணும் அலசிட்டா அந்த சிக்கே இருக்காது இதுவும் பொடுகு வராது அண்ட் முடி வந்துட்டு வேர்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே திக்னஸ் டென்சிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும் இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பெரிய நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நம்மளுக்கு நிறைய நல்லாவே தெரியும் முடியல ஹேர் ஃபாலிக்கல்ஸில் மெலனின் பிக்மெண்ட் நல்லா இது பண்ணுறதுக்கு முடி வெள்ளையாகாமல் இருக்கு கருப்பாக காலங்காலமாக பண்ண டிப்ஸு இந்த கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும் நம்ம சாப்பிடவும் செய்யலாம் கருவேப்பிலை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம தலையில வந்துட்டு இதுவும் ஃபங்கஸ் வளராமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் இருக்கு அப்புறம் நம்ம இந்த முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இந்த முருங்கைக்கீரை வந்து என்ன பண்ணணும்னா வேர்லேருந்து கீழே வரைக்கும் ஒரே திக்னஸ் ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னோட முடி வந்து ஒரே திக்னஸ் இருக்கும் தலை வந்து ஹெல்த்தியாக இருக்கும் தலைக்கு ரத்த ஓட்டத்தை கூட்டும் முருங்கைக்கீரை வந்து அவ்வளவு போஷாக்கான ஒரு இது ஹேர் பேக்ல எனக்கு தெரிஞ்சு முருங்கைக்கீரையா கொடுத்ததே இல்லை அதுதான் ஆக்சுவலி முருங்கைக்கீரை ரெகுலரா ஆட் பண்ணி பாருங்களேன் உங்க முடி வந்துட்டு ட்ரையா இருக்காது அப்புறம் தலையில நிறைய எண்ணெய் பசை ஊறிட்டே இருக்குல்ல ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குல்ல இந்த பேக் ரெகுலராக அப்ளை பண்ணால் 2 நாள் குளிக்கலாம் முடி பிசு பிசுனாய் எண்ணெய் வச்சமா ஒட்டி போயிடும் நிறைய ஆயில் செக்ரீஷன் இருக்கும் நிறைய பேருக்கு ரெகுலராக இதை வந்துட்டு இதனாலே எடுத்து அரைச்சிட்டு பழைய தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணணும் லைட்டாக வார்ம் பண்ணி இதுலேயே தண்ணி வரனால நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க தேவையில்ல நெக்ஸ்ட் டே மார்னிங் பழைய தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு தலையில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸஸ் ஆயில் செக்ரீஷனை கூட குறைச்சிடும் சூப்பர் ஸோ இது வந்துட்டு இப்போ இந்த சீசனுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் அது சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈவன் வயசானவங்க கூட ரெகுலராக முடியை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இதை அப்ளை பண்ணலாம் அப்புறம் அம்மா பிள்ளைக்கு இந்த தலை சிக்கி இருக்கிற சண்டை வராது ஓகே ஸோ 4 முக்கியமான இன்க்ரீடியன்ட் இது எல்லாத்துக்குமே தெரியும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் ஈஸியாக கிடைக்கிறது தான் எல்லாத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அரைச்சிட்டு தலையில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தலையில தேய்க்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக சூடு பண்ணிட்டு வெதுப்பா தேய்ச்சா சளி பிடிக்காது கஞ்சியில் கலந்து சூடு பண்ணி வெதுப்பா தேய்ச்சி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அலசிடணும்.